தேவனுக்கு கொடான கொடி செலுத்துகிறேன். முதலாவது, அதன் பிறகு போதகர் ஐயாவுக்கு, போதகர் அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் மூப்பர் குழுவுக்காகவும், அதன் பிறகு லீகியா பெண்கள் ஐக்கியம் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும், திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்காகவும் நான் துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்ததற்காக அனைவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இதுல ஒரு என்ன தலைப்புன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா தலைப்பு என்னன்னு? யாருக்காவது தலைப்பு தெரியுமா? இங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. என்ன தலைப்புதுன்னா, திருச்சபையின் வளர்ச்சிக்கு உதவுவது கிரியையால் இல்ல பக்தி வைராக்கியமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டும் வேணுமா வேண்டாமா சொல்லுங்க? திருச்சபை வளர்ச்சிக்கு ரெண்டுமே வேணுமா வேண்டாமா? ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, கிரியை மட்டும் இருந்தா போதும். ஒரு சாரார் சொல்றாங்க பக்தி வைராக்கியம் மட்டும் இருந்தா போதும் சொல்லி போட்டி போட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் சொல்றேன், ஒரே ஒரு ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் ஒப்படைக்கிறேன். திருச்சபை வளர்ச்சிக்கு பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல பக்தி வைராக்கியமா இருந்த 2 காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். லூக்கால புதிய பாட்டுல 2 அண்ணாள் இருக்கிறாங்க. ஒரு அண்ணாள் அவங்க பக்தி வைராக்கியமா இருந்து தன்னுடைய குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்தாங்க. எவ்வளவு அவமானத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் அண்ணாள் சாமுவேலை பெற்றெடுத்ததை பார்க்கிறோம். ஏன்னா வைராக்கியம், பக்தி வைராக்கியம், ஆலயத்துல போய் ஜெபிச்சு அந்த பக்தி வைராக்கியத்தோட அந்த சாமுவேலை பெற்றெடுத்ததை பார்க்கிறோம். இன்னொரு அண்ணாள் சிறு வயதிலே அவர்கள் விதவையா ஆயினார்கள். அவர்களுடைய வயது சிறு வயதிலே விதவையாகி 7 வருஷம்தான் புருஷனோட அவர்கள் வாழ்ந்தாங்க. வாழ்ந்துட்டு அதன் பிறகு ஆலயத்துல அவங்க 74 வயது உள்ளவர்களாய் ஒரு விதவையாய் இருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருந்தாங்க, உபாசித்து கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய பக்தி வைராக்கியம் இப்படி இருந்தது. இந்த 2 அண்ணாலும் பக்தி வைராக்கியமாய் ஆலயத்துல ஜெபித்ததை பார்க்கிறோம். அடுத்தது கிரியை. அதுல நம்ம பார்க்கும்போது கிரியை என்றால் என்ன அப்படின்னா, வேலைகள். நமக்கு கொடுக்கிற வேலையில ஒழுங்கா செய்து முடிக்கிறது தான் கிரியை. அந்த வேலைகளை செய்து முடித்தது முதலாவது யார் முடிச்சிருக்கிறாங்கன்னா, ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவன் தாம் செய்த தம்முடைய கிரிகைகளை எல்லாவற்றையும் சரியான முறையில் அவர் முடித்தார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதுபோல அடுத்தது மத்தேயு 26:10 அந்த ஸ்திரீயை பத்தி எல்லாருக்குமே தெரியும். விலையேறப்பட்ட அந்த தைலத்தை, பரிமள தைலத்தை இயேசுவுடைய சிரசில் ஊற்றி அந்த கிரியைகளை செய்தனால, அந்த வேலைகளை செய்தனால உலகம் எங்கும் அவர்களை போற்றும்படியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி 2 காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். பக்தி வைராக்கியத்திலையும் பார்க்கிறோம், கிரியைகளையும் பார்க்கிறோம். இதை முன்கூட்டி வச்சுதான் இந்த 3 பேரும் பேச போகிறார்கள். அவர்களுடைய பேச்சின் வச்சுதான் நம்ம தீர்ப்பு சொல்ல போகிறோம். எல்லாருமே எது முக்கியமா இருக்கு, திருச்சபை வளர்ச்சிக்கு கிரியையா பக்தி வைராக்கியமா என்று பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதலாவது பக்தி வைராக்கியத்தை பத்தி எல்லாரும் அவங்க கை காட்டுறாங்க. முதலாவது பக்தி வைராக்கியத்தை பத்தி பேசுறவங்க இந்த சைடு இருக்கிறாங்க. இரண்டாவது கிரியை பத்தி பேசுறதுக்கு இரண்டாவது இருக்கிறாங்க. முதலாவதாக நம்ம அழைக்க போகிறது திருமதி ஷீலா ரோஸ் அவர்களை அழைக்கிறோம். அவங்க பக்தி வைராக்கியத்தை பத்தி பேசுவதற்காக நம்ம இருக்கிறாங்க. பேசணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்தை பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் சொல்லணும்னா, பக்தின்னு எல்லாரும் பேர் சொல்றோம். பக்தினா என்ன? பக்தியான பெற்றோர்கள் பக்தியா வளர்த்ததுனாலதான் பக்தியா நடுவர் உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி பக்தியா பெற்றோர்கள் வளர்த்ததுனால
உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரியா? பக்தியை குறித்து பார்க்கும்போது, பக்தின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன பக்தினா கடவுளை தேடணும், கடவுளை கும்பிடணும், அது மட்டும்தான் பக்தி, மற்றபடி எந்த காரியங்களும் என்னன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா கடவுளோட சமூகத்துல நம்ம என்ன நம்மளோட காரியங்களை எல்லாம் வெறுத்து நம்ம கடவுளுக்கு முன்னாடி வைக்கிற அதுதான் பக்தின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரியா? பக்தியா நம்ம பட்டிமன்றத்தோட தலைப்பு திருச்சபையின் வளர்ச்சிக்கு பக்தியா இல்ல கிரியையா? ஐயா, பக்தி இருக்கிறதுனாலதான் திருச்சபையே கெட்டப்பட்டிருக்கு. பக்தி இல்லைன்னா திருச்சபை எங்கேயாவது கெட்டப்பட்டிருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. கிரியை தான் வெறும் செங்கல் எல்லாம் கட்டி வச்சு அது வீடாக நம்ம எடுத்துக்கலாமே. அது நம்ம ஆலயம் சொல்ல அவசியம் கிடையாது. ஒரு பக்தி உள்ளவங்க சேர்ந்து அதை கெட்டினதுனாலதான் அது திருச்சபைன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பக்தியை குறித்து நம்ம பார்க்கும்போது, பக்தின்னு சொன்னா அன்பு, பாசம் எல்லாமே இருக்கு. கடவுள் மேல செலுத்துற அன்பு, அவர் மேல அவர் வழிபடுறது, இல்ல அவருக்கு மரியாதை கொடுக்கறது, எல்லாத்தையுமே பக்திக்குள்ளதான் அடங்கும். அப்புறம் கடவுள்கிட்ட இருக்க பக்தி சொல்லுவோம் அசையாத ஒரு நம்பிக்கை. நம்ம கடவுள் மேல வச்சிருக்க ஒரு அசையாத நம்பிக்கை தான் பக்தி. ஒருவேளை நம்ம இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும்னா யோசிச்சிருப்போம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் யோசிச்சு பார்த்தா எப்படி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோன்றது நம்ம கடவுள் மேல வச்ச பக்தினாலதான் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். உண்மையாவே பக்தி இல்லைன்னா யார் இந்த இடத்துக்குள்ள இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார போறதே கிடையாது. பக்தி இல்லாதவங்க வெறும் கிரியை மட்டும் வச்சுட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரு கதை கூட கேட்டிருக்கோம். என்னன்னா, ஒரு ஆலயம் இருந்துச்சு. அந்த ஆலயத்துக்கு உள்ள ஆலயம் ஃபுல்லாயிடுச்சு. அப்போ ஒருத்தர் இடம் இல்லாதனால வெளியே நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்பா. அப்போ இன்னொருத்தர் நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் இவர் சொல்றாரா, ஆலயத்துக்குள்ள போலான்னா இந்த ஆலயத்துல இடமே இல்லை, நான் என்ன பண்றது? அந்த நிற்கிறவர் சொன்னாரா, ஆலயத்தில் இருக்க வேண்டியவரே நானே வெளியே இருக்கேன். அப்போ பக்தி இல்லாம கிரியை மட்டும் உள்ள எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு பக்தியா இல்லாம இங்க கத்திட்டு இது பண்ணிட்டு இருந்தா அப்போ பக்தியோட யாருக்கு நம்ம இது பண்றோமோ அவர் எங்க நிற்கிறாராம், அவர் வெளியே தான் நிற்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் பக்தி உள்ள நம்ம வேதத்துல என்ன வாசிக்கிறோம்னா, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். பக்தி உள்ளவங்களை தான் ஆண்டவர் தெரிஞ்சு அவங்கள நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாம நம்ம பக்தியை குறிச்சு வேதத்துல பார்க்க போகும்போது நிறைய பேரை பார்க்கலாம். இப்ப நோவாவை எடுத்துக்கோங்களேன். நோவா அந்த காலத்துல பக்தியா இருந்ததுனாலதான் அவர் குடும்பத்தோட வேலையில காக்கப்பட்டாரு. இல்ல அவர் கிரியினாலதான் காக்கப்பட்டாருலாம் இல்ல, அவர் பக்தியா ஆண்டவர்க்குள்ள இந்த பக்தியினாலதான் காக்கப்பட்டார். அதே போல ஏனோக்கு எடுத்துக்கோங்களேன். ஏனோக்கு எப்படி இது பண்ணப்பட்டாரு? அவர் ஆண்டவரோட பக்தியா இருந்து 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் எல்லாம் சொல்ல பக்தியா இருந்தா குடும்பம் வேண்டாம், உறவுகள் வேண்டாம்ன்றதுதான் கிடையாது. அந்த வசனத்திலேயே சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது குமாரதிகளும் இருந்தாங்கன்னா, அதனால பக்தி இருக்கிறவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கிடையாது. பக்தி இல்லாம ஒண்ணுமே கிடையாது. பக்தி இருக்கிறதுனால தான் நம்ம ஆலயத்துல உட்கார்ந்துருக்கோம். அதனால பக்தி இல்லாம நடுவராக இருந்து பக்திக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அருமையாக பேசுகிறார்கள். பக்தி தான் முக்கியம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பேச வருகிறார் ஜான்சி, திருமதி ஜான்சி பேச வருகிறார். முதலாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அவருடைய கரத்தின் கிரியைகளால் படைத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை. நம்முடைய தலைப்பு பக்தியா அல்லது கிரியா? இப்ப பக்தி அப்படிங்கும் போது அக்கா நிறைய சொன்னாங்க. அன்பு, அர்ப்பணிப்பு, விசுவாசம், நம்பிக்கை, வேண்டுதல் ஆகியவை எல்லாமே பக்திக்குள்ள அடங்கும். ஆனா கிரியை அப்படிங்கிறது என்னன்னா, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நன்மைகள், அவங்க கிட்ட நம்ம வாங்குறது எல்லாமே கிரியைகள் தான். உதாரணமாக இப்ப நம்ம ஒருத்தவங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னும் போது பக்தி இருந்தா முடியாது. ஏன்னா பக்தி தனி நபருக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அது தனி நபருக்கும் தேவனுக்குள்ள தொடர்புன்றதுனால தேவன் நம்ம செய்யறத நமக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது அது நமக்கு தான் தெரியும். தேவனுடைய கிரியைகளை தான் நம்ம போய் மத்தவங்க கிட்ட சாட்சி சொல்லுவோம். ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சாரு, எனக்கு நன்மை செஞ்சாரு அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு செஞ்சதுனாலதான் நம்ம போய் சொல்லுவோம். நம்ம
அங்க வெளிப்பட்டா மாத்திரம்தான் நம்ம வந்து நிலைநிற்க முடியும். பக்தியும் கிரியையும் கொஞ்சோடு தொடர்புடையதுதான். ஆனா பக்தியை மாத்திரம் வச்சுக்கொண்டு ஒரு திருச்சபையானது வளர முடியாது. உதாரணமாக நம்ம சபையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சினா அது நிகழ்ச்சி கிடையாது. ஒரு ஃப்ரைடே வந்து ஒரு ட்ரையல் மீட்டிங் நடந்துச்சு. அந்த ட்ரையல் மீட்டிங் நடக்கும்போது ஒரு சகோதரி அவங்க பக்தியா இருந்திருந்தாங்க அப்படின்னா, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன், நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கவே இருக்காது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, சபைக்கு வந்தாங்க, வந்த உடனே அவங்களுக்குள்ள வந்து தேவனுடைய கிரியை வந்து அவங்களுக்கு வெளிப்பட்டது. அவருடைய கிரியை வெளிப்பட்ட உடனே தான் அவங்க என்ன பண்ணாங்க, நான் இறந்து போகணும்னு நினைச்சு மருந்து வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா காசு கொண்டு வந்திருக்காங்க. அந்த காசு அவங்க எதுக்கு தெரியுமா கடைசியா கொடுத்துட்டு போனாங்க, தேவனுடைய கிரியை நேரம் முடிவடைகிறது. வெளிப்பட்டதுனாலதான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த காசு கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க, ஒரு புது திருச்சபை கட்டுறதுக்காக அந்த காசு கொடுத்தாங்க. புது திருச்சபை கட்டுறதுக்கே வந்து என்ன உதவி பண்ணிருக்கு, தேவனுடைய கிரியை தான் உதவி பண்ணிருக்கு. நம்ம வந்து பக்தி பக்தி சொன்னாலும் நம்ம வந்து பக்தியா இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் கம்மிதான். பக்தியா இருக்கிறதுனால நம்ம வேணா வளர்ச்சி அடையலாம், நம்ம குடும்ப வளர்ச்சி அடையலாம். அக்கா சொன்னாங்க, பக்தியா இருக்கிறதுனால பக்தியா வளர்க்கப்பட்டோம், என் பிள்ளைகளை பக்தியா வளர்க்கிறேன், ஊழியர்கள் பக்தியா இருக்கிறாங்க சொன்னாங்க. பக்தியா இருக்கிறது நம்ம குடும்பம் தான் வளர்க்கப்படும், நம்ம குடும்பம் மட்டும் தான் வளர்க்கப்படும். ஆனா தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து திருச்சபையானது வளர்க்கப்படும். இப்ப வந்து பக்தியும் கிரியையும் ஒன்று தொடர்புடையது தான் என்று சொல்றேன். ஆனா பக்தியை விட சிறந்தது தேவனுடைய கிருபை தான் என்று சொல்லி அவருடைய கிருபைக்காக உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசுகிறார்கள். கிரியை தான் முக்கியம்னு சொல்லிட்டு, அடுத்தது பக்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு ரூபி பாஸ்டர் நம்ம பேச வருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்கா எடு. இன்றைய நாளிலும் எப்பொழுதும் கடைசியாக வைப்பது பட்டிமன்றம் தான். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தைகள் வைத்து பேசும்பொழுது அவை நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். அதனால் தயவு செய்து நேரம் கடந்தாலும் ஒவ்வொருத்தர் சொல்ற வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கும். அதை அமைதியா இருந்து நம்ம கேட்டுக்கொள்வோம். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொடுக்கப்பட்ட தலைப்பு திருச்சபைக்கு வளர்ச்சிக்கு பக்தியா கிரியையா. முதல்ல ஆதி ஆகமத்திலேயே முதல்லயே என்ன சொல்வாரு, லாபான் வந்து பழைய ஏற்பாட்டிலேயே 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல யாக்கோபு வீட்டுல அவர் வேலை செய்யும் போது சொல்லுவார், நான் வந்து பயபக்தியா உங்ககிட்ட வேலை செய்தேன். அவர் ரொம்ப நாள் வேலை செய்து ஒவ்வொரு வருஷமும் குட்டி குட்டி கொடுத்தாலும் இவருக்கு லாபான் வந்து அவர் வந்து மாத்திக்கிட்டே இருப்பார். அப்ப சொல்லுவாரு, நான் பயபக்தியா வேலை செய்தேன். அப்ப பயபக்தி எங்க தொடங்கிடுச்சு, முதல்லயே பயபக்தி பழைய ஏற்பாட்டுல இருக்கிற நம்மளோட ஆதி மனிதர்களிடத்திலேயே தொடர்ந்துருக்கு. அவங்க ஆதி மனிதர்களை என்ன பண்றாங்க, அவங்க எக்ஸாம்பிளா சொல்றாரு. எங்களோட வேலை செய்த நாட்கள் சொல்றாரு, பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனை ஈசாக்கின் தேவனும் பயபக்தி உரியவர் என்று என்னோடு இப்பொழுது இருக்கிறார். அந்த பயபக்தி உள்ளவங்க என்னோட இருந்ததாலதான் நான் அவங்க கிட்ட இத்தனை வருஷம் நான் வேலை செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தேவியாராமத்திலோட மோசே என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்கெல்லாம் எப்படி இருக்கணும். அவர் எவ்வளவோ கடினப்பட்டு அந்த மக்களை வழி நடத்தினா கூட அவங்க எப்படி இருந்தாங்க, மடங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தாங்க. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட பயபக்தியா இருங்க, எல்லாவற்றும் உங்களுக்கு மாற்றி போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பயபக்தியை கொடுத்து அந்த காலத்திலேயே மோசே என்ன பண்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்துறாரு. அப்புறம் தாவீது சங்கீதம் 5:7 கூட தாவீது தான் எழுதுற எல்லா இதனையும், நானும் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்தில் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் படித்துக் கொள்வேன். நம்ம வரோம் சர்ச்சுக்கு ஏதோ ஒரு இதுவும் இல்லாம கொஞ்ச நேரம் உட்காந்தாலும் எப்படி இருக்கணுமா, நம்ம எப்படி இருக்கணும், பயபக்தியா இருக்கணும்னு தாவீது அவரோட சங்கீதத்துல எல்லா இடத்துலயும் குறிச்சிருக்கிறாரு. அப்புறம் யோனா இல்லையா, யோனாவை தூக்கி போட்டுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு கஷ்டம் வந்து நீங்க இருக்கிறீங்க. அப்ப யோனா ஒரு அறிக்கை இடுவாரு, நான் எபிரேயன் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் பக்தி உள்ளவன், நீங்க வந்து என்னை இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அறிக்கை இடுறாரு. அப்புறம் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாரு, அந்த எபேசு சபைகளுக்கு எல்லாம் சொல்லும் பொழுது
நீங்க வந்து தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவி இடத்துல நீங்க அன்பு கூறுங்க. ஏன்னா திடீர்னு பக்தியில இருந்து அன்பு போயிடுச்சு. அன்புல இருந்துதான் வருது அந்த பக்தி. என்ன சொல்ற, மனைவியும் புருஷன் இடத்துல பயபக்தியா கடவுள் என்று சொல்றாரு. ஒரு பேர் தான் அடிச்சிருக்கிற அதனால நம்ம தான் பக்தியாக இருந்து அவங்க பேர் அடிச்சதும் கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுது. பவுல் சொல்வாரு, நம்மளோட முதல் பக்தினா நம்ம ஆலயத்திற்கு வருவதே நம்ம ஆண்டவர் மீது வைத்துள்ள ஒரு பக்தி தான். பக்தி இல்லைன்னா எப்படி பாருங்க, வந்து வீட்டுல கூட ஜெபம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், நம்ம வீட்டுல எல்லா வேலையும் செய்துக்குவோம். ஆனா திருச்சபையோட வளர்ச்சிக்கு எதுனா அந்த பக்தியோட நீ வந்து உட்காந்து எல்லாத்தையும் நீ பக்தியோட வந்தாதான் மற்றவங்களுக்கு கூப்பிட முடியும். வாங்க இந்த இடத்துல இந்த அதிசயம் நடக்குது, இந்த அற்புதம் நடக்குது, இந்த வார்த்தையை நாங்க கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்தியா நம்ம வெளிப்படுத்த முடியும். ஒவ்வொரு நம்ம விழாக்கள் நடத்தும் போதும் நம்ம அருமையான வாலிப பிள்ளைகள் எதால வந்து ராத்துக்கு ஒரு 2 மணி வரைக்கும் கூட இருந்திருக்கிறாங்க. எதால சொல்லுங்க, எதால ஆண்டவர் மேல இருக்கிற பக்தியால தான். பக்தியால தான் வந்து 2 மணிக்கு கூட வேலை செய்து கொஞ்ச நேரத்துல போயிட்டு திரும்பி வருவாங்க. அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை நாங்க அருமையாக பேசியிருக்கார்கள் பாஸ்டர்மா. அடுத்ததாக வாலிப பிள்ளைகளை சொன்னோன்னே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. வாலிப பிள்ளைகளை அப்ப நீங்க சொல்லிட்டே இருக்கணும் போல எல்லா விஷயத்திலையும், அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவார்கள். அடுத்ததாக கிரியை சொல்லிட்டு பேச வருகிறார்கள் திருமதி ஷீலா. நிஷா நிஷா எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு டவுட், எதுக்காக இந்த பட்டிமன்றம், என்ன தலைப்பு? நம்ம பண்ணிருக்கிறது வந்து திருச்சபை வளர்ச்சிக்கு வந்து உதவுறது கிரியையா பக்தியா? அது கிரியை தான் நல்ல உள்ளம் கொண்டவங்களுக்கு தெரியும். நம்ம கிரியைகள் நிறைய நற்கிரியைகள் செஞ்சிருக்க நம்ம சபை மக்களுக்கு தெரியும். அப்புறம் இதை விவாதிச்சுதான் நம்ம சொல்லணுமா என்ன? தெரியாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லி காட்டுறாங்க. சொல்லுங்க. இப்ப கண்ணாடி பாஸ் நம்ம சொன்னாங்க, வாலிபர்கள் வந்து நைட் வரைக்கும் வந்து பக்தியால தான் இருந்தாங்க. ஐயா இந்த டெக்கரேஷன், அந்த நம்ம வர்றதுக்கான தேவைகள் இதெல்லாம் யார் பண்றா? அதெல்லாம் பக்தி இல்லையா வருது? அதெல்லாம் கிரியைகள் தானே. அவங்க தேவனுக்காக அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்களை விட்டுட்டு அவங்க சர்ச்சைக்காக. அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீலங்கா சொன்னாங்க, பக்தி உள்ளவர்களே நமக்காக தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? நம்ம பெற்றுக்கிட்ட நற்சாட்சியும் நம்ம பெற்றுக்கிட்ட ரட்சிப்பையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அப்படியா பண்றோம்? நம்ம வாங்கினா ஆசீர்வாதம் போதும்னு நினைச்சு முதல் பெஞ்சில் உட்காந்துக்கிறோமே தவிர அடுத்தவங்களை பத்தியா பாக்குறோம். லாஸ்டா வந்து ஸ்கிட் முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. நம்ம வந்து குணாதிசயங்களை படிச்சா மட்டும் போதாது, அதை வந்து வாழ்க்கையில வந்து கிரியையா செய்யணும். ஸ்கிட்ல ஒண்ணு சொல்லிட்டு போய் பக்தியில போய் உட்காந்துட்டீங்க. ஒண்ணு வந்து குடும்ப ஜபம், இன்னொன்னு வந்து உபவாசம். குடும்ப ஜபம் நம்ம எப்படி பண்றோம் நமக்கு தெரியும். ஆத்திர ஸ்தோத்திரம் ஆமென்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போறோம். உபவாசம்னு நம்ம எடுக்கிறது காலையில ஒரு பாலை குடிச்சிட்டு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்றோம். முடிக்கும் போது ஒரு பிரியாணியில முடிக்கணும். இந்த உபவாசத்தை வச்சுட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல. நம்ம எங்க திருச்சபையில போய் வளர்ச்சி எடுக்க போறோம்? கிறிஸ்தவே யூதர்களுடைய சடங்கு முறைகளை வெறுத்தாங்க. அதாவது கை கழுவாம சாப்பிடலாம், நீ நிறைய நேரம் தான் பிரேயர் பண்ணலாம், இல்ல நீ வந்து வசனித்து தான் பிரேயர் பண்ணலாம், இல்ல உனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரேயர் பண்ணு. ரெண்டு விஷயம் தான் அவர் கேட்டாரு. உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் வந்து பிதாவை வந்து அன்பு பண்ணணும். நம்ம செய்யறோமா? சரி இல்ல. உன்னிடத்துல அன்பு போறது போல வீட்டிடத்துல அன்பு அதையாவது பண்றோமா? ஒண்ணும் இல்ல. இங்க வந்து வெளியே போனா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, மேல் வீட்டுக்காரங்க கூட சண்டை, யாரு கூடயும் நம்ம மூஞ்சில பார்த்து பேசுறது இல்ல. மூஞ்சிக்கு நேரா ஸ்தோத்திரம் சொல்றோம், ஆனா பின்னாடி போய் முதுகுல போய் பேசதான் செய்யறோம். அடுத்து வந்து நல்ல சமாரியன் கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து ஒருத்தர் வந்து குற்றுயிரா படுத்து கிடப்பாங்க. அந்த
நம்ம அப்படி செய்யறோமா? உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவங்களை ஆசீர்வதிங்கள் இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரர் வண்டியை தள்ளி விட்டாலே என்ன இவன் தன் வண்டியை இந்த பக்கமே விட்டுருக்கான்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். யாராவது சொந்தக்காரன் வளர்ந்துட்டா கூட ஐயா என்ன அவன் திடீர்னு இவ்வளவு வளர்ச்சிட்டா, ஏதோ பண்ணியிருக்கான், அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. நமக்கு வந்தா அது வந்து படிப்பை கொடுத்தாங்க, மருத்துவம் இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, ஏழை எளியவர்களை மாத்துனாங்க. எப்படி உதவிகள் மூலமா கிறிஸ்துவோட கிரியைகளை அவங்க வெளிக்காட்டினது மூலமா தான் இன்னைக்கு இந்தியாவிலே திருச்சபை வந்துட்டு நம்மளே உட்கார்ந்துருக்கோம். இல்ல வந்து நம்ம வந்து சிலுவையோ சர்ச்சில் மேல வெளியில போடுறது அடையாளம் இல்ல, நம்மளுடைய விசுவாசிகளோட கிரியைகள் அது வெளிப்படுத்துறது தான் அடையாளம். மத மாற்றம் பக்தி, மனங்களின் மாற்றம் கிரியை, அப்படிப்பட்ட கிரியை தான் தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி வாய்ப்பு இப்ப பக்தி அவர்கள் வந்து கிரியை சொல்லிவிட்டாங்க. இப்ப பக்தி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, குழம்பி போய் இருக்கிறாங்க அவங்க. திருமதி ஷீலா அவர்கள். திருச்சபையாருக்கு என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே ஒரே ஒரு திருத்தம், 3 பேருமே ஷீலாவா இருக்க முடியாதுல, ட்ரிபிள் எக்ஸ்ல உட்கார்ந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷீலா, செகண்ட் ஷீலா, ஷீலா 1, ஷீலா 2, ஷீலா 3 இல்ல. ஐ அம் லீமா ரோஸ். ஓகே, ஏற்கனவே நீங்க அந்த ஸ்கிரிப்ட வாங்கி இருக்கணும் பேரு. ஏன்னா வரிசையா எழுதி கொடுத்தாங்க. ஓகே ஓகே, நீ டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. வெரி குட், தேங்க் யூ. இப்போ திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு எது வந்து முக்கியம், பக்தியா கிரியா? ஏமா நான் விட்டு நினைச்சேன், இன்னும் வந்து பேசவே இல்லை. ஏமா என்ன போத்து விட்ட நீ? இன்னும் வந்து பேசவே இல்லை. நானே நோட்ஸ் இப்பதான் நோட்ஸே எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த அக்கா என் பேரை வந்து சொல்லி விட்டுருது. ஃபர்ஸ்ட் அக்கா அந்த அக்கா என்ன சொன்னாங்க, பக்தி வந்து அதாவது யோபு வந்து சொன்னாங்க. நான் ஸ்ட்ரைட்டாவே மேட்டுக்கு வந்துடுறேன். யோபு சொன்னாங்க, யோபு வந்து பக்தி உள்ளவன். ஆமா, பக்தி உள்ளவன், ரைட். ஆனா அவனை போல வந்தா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோபுவை போல நம்மளுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா யோபு வந்து பழைய ஏற்பாட்டு விசுவாசி, சரிங்களா? அவர் வந்து அவருக்காக ஆண்டவர் வந்து ரத்தம் சிந்தல, அவருடைய தழும்புகளுக்காக ஆண்டவர் குணப்படுத்தல. அதுக்கு பிறகு 3ஆம் நாள் மண்ணில் அவர் இறங்கி அவருடைய ஆத்மாக்களோட தான் அவர் பேசுறாரு. நம்மளுக்காக ரத்தம் சிந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய ஒரே ஒரு இது என்னன்னா, பிரைட் என்னன்னா, நம்மளுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. நம்மளுக்காக என்ன பண்ணிருக்கு, நம்முடைய காயங்களுக்காக அவர் வந்து ஏற்கனவே சிலுவையில் நம்முடைய காயங்கள் அறையப்பட்டிருக்குது. அதனால யோபுவை போல அப்படிங்கிற இது வந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடையாது. ஏன்னா சிலுவையில் என் ரட்சகர் பரிதவித்து விட்டார். யோபுவை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாருன்னா பக்தி உள்ளவர். சங்கீதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார். நீங்க ஆபிரகாமை மேற்கோள் காட்டுறீங்க. ஆபிரகாம் கிரியை செஞ்சாரு, ரைட். ஈசாக்கா கொண்டு போனாரு, ரைட். கிரியைக்கு முன்னானது பக்தி, கிரியைக்கு முன்னானது பக்தி. பக்தி இருந்தாதான் தேவன் தெரிஞ்சு கொண்டாதானங்க உள்ளே வர முடியும். இப்ப நான் இங்க வந்து நான் இதை செய்யறேன், வாலிப பசங்க சொல்றாங்க, இதை செய்யறேன், அதை செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், ஓகே, எல்லாம் ரைட். தேவன் நியமிக்கலனா இங்க வர முடியாது, கரெக்டா? தேவன் தேர்ந்தெடுக்கலனா இது உள்ள யாரும் கால் வைக்க முடியாது. தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? பக்தியா இருக்கிறவங்கள மாத்திரம் தான் தேர்ந்தெடுக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்து முதல்ல உள்ள அனுப்புனாதான் அடுத்து டெக்கரேஷன், அடுத்து காணிக்க, தசமபாகம் எல்லாம். அப்படி இல்லைன்னா இது உள்ள நம்ம தான் உட்கார்ந்துருக்கவே மாட்டோம், இங்க நம்ம பேசியே இருக்க மாட்டோம். கடைசி அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி சத்ருவை சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முழு மனதோட ஒரு வசனத்தை வரை மேற்கோள் காட்டினாங்க. முழு மனதோட ஆராதிக்கிறத தான் அவர் விரும்புறாரு, முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும். அப்படின்னா பக்தினா என்னங்க? பாஸ்டர் சொல்லுங்க, பக்தினா என்னங்க? ஆராதனை, ஆராதிப்பது, கரெக்டா? பயபக்தி இருக்குது அவனுக்கு, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறேன்னு கேட்கிறோம். பக்தின்றது மரியாதை. இப்ப நான் உங்களை மரியாதை கொடுக்குறேன்னா, நான் உங்ககிட்ட வாங்க போங்கன்னு மரியாதையா பேசுறேன், நான் உங்களை பண்றேன்னா உங்க மேல இருக்கிற பக்தி. பக்தி இல்லாம எப்படி ஆராதனையே வராது. அதனால கிரியைக்கு முன்னானது பக்தி. பக்தி இருந்தாதான் உள்ள வரணும். உள்ள வந்த பிறகுதான் நீங்க சொன்ன அதெல்லாம் நடக்கும். பக்தி இல்லாத போயிட்டு உன்னுடைய அபிரகாம தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே பிள்ளைய கேட்கிறேன், தெரிந்து கொண்டு பிள்ளைய குத்துட்டானே கேட்கிறாரு. அவர் பிள்ளைய அவர் கேட்கிறாரு. அதனால
நம்ம வந்து என்ன பண்ணோம், கிரியைக்கும் பக்திக்கும் தொடர்பு கொண்டு அக்காவே ஒத்துக்கிட்டாங்க. கிரியையும் பக்தியும் தொடர்பு இருக்கு. கிரியைக்கு முன்னானது பக்தி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக பேச வருகிறார்கள் திருமதி செல்வி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் வந்து தாவீதை முன்வைத்தாங்க. தாவீது வந்து பக்தியானவன், ஆராதனைக்குரியவன் இருந்தான். ஆனா தாவீது பக்தியா இருந்தாலும், தேவனை ஆராதிச்சாலும், உண்மையா இருந்தாலும், ஆனா கடவுள் அவர் கையால ஆலயத்தை கட்ட விடல. ஏன்னா அவர் கையில விபச்சாரம் என்ற ஒரு பாவம் இருந்தது. அது நிமித்தமாக தான் அவர் அந்த சாக்கியத்தையே இழந்து போனார். என்னதான் பக்தி இருந்தாலும், ஆராதனை இருந்தாலும், தொடர்ந்து நம்ம கடவுளுக்குள்ள ஐக்கியமா இருந்தாலும், நம்ம கிரியை உண்மையா இருந்தாதான் நம்ம ஜெயிப்போம். இரண்டாவது நோவாவை சொன்னாங்க. நோவா வந்து பக்தியா இருந்ததுனாலதான் பேழையை கட்டினான். அந்த நோவா பக்தியா இருந்தாருதான் அந்த குடும்பம் வந்து வேலையை கட்ட எவ்வளவு செயல்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அந்த வேலை இந்த கிரியை நடந்ததுனாலதான் அந்த 8 பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. மீண்டும் இந்த உலகத்துல மனிதர்கள் என்று உருவாக்கப்பட்டவர்கள் அந்த சந்ததியில் இருந்து. அடுத்தது வந்து மிஷினரிகள் வந்ததுனாலதான் நம்ம வந்து கிறிஸ்து என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம். அது மிஷினரிகள் வருவதற்கு முன்பாகவே 12 சீஷர்களில் ஒருவரான தோமா ஐயா நம்ம சென்னை பட்டணம் வந்ததுனாலதான் இந்த உலகத்திலே சுவிசேஷம் முதல் பரவினது. முதல் சுவிசேஷம் பரவினது அவர் நிமித்தமாக தான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆலயமே உருவானது. அதன் நிமித்தமாக நிறைய பேர் இந்துக்கள் போனாங்கன்னா இது எதனால கட்டினது, இது யார் என்பது அது மூலமாக இந்த சுவிசேஷம் பறைசாற்றப்படுகிறது. 4வது காரியம், எல்லாம் ஈஸி திருச்சபை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம பிரதமர் சிறு வயதுல தேவனை தெரிஞ்சு கொண்டு அவர் சொந்த இடத்தை விட்டு சென்னை பட்டணம் வந்து சுவிசேஷத்தின் நிமித்தமாக அநேக பாடுகள், உபதிரவங்கள் பட்டு அநேக திருச்சபைகளுக்கு உருவாக்க அவர் காரணமாக இருந்தார். அவருடைய பக்தியை தவிர கிரியின் மூலமாக தான் அநேக செயல்பாடுகள் அவர் செய்தார். ஏன்னா அநேக ஏழை எளிய மக்களுக்கு நன்கொடையின் மூலமாக உதவிகளை கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக அநேக கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டாங்க. இன்னைக்கு 1 லட்சம் திருச்சபை, 1 கோடி தெரிந்து கொண்டு பக்தியை விட கிரியின் மூலமாக தான் தேவனுடைய மகிமையும் திருச்சபை வளர்ச்சிக்கு முக்கியத்துவ காரணம் கிரியை தான் என்று சொல்லி ரெண்டு குரூப்பும் நல்லா பேசினாங்க. கிரியை முக்கியம், பக்தி முக்கியம் சொல்லிட்டு போட்டி போட்டு பேசினாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நாம் வந்து அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக தான் பக்தியோடு நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு உலகத்தில் கைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் மாசில்லாதபடி பக்தியான வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் சொல்றாங்க. அப்புறம் கிரியைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நாம் செய்யும்படியாக சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, உங்கள் இருதயத்தில் தோன்றிய எல்லா நல் வசனத்தையும் நல் கிரியைகளாக நம்ம வெளிப்படுத்த வேண்டும். தேவன் வந்து என்ன பண்ணுவார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், சிலுவையில மறைத்து எல்லா வேலைகளையும் செய்து முடித்து அவர் மறித்து பிதாவுடைய கையில் அவர் சொன்ன காரியத்தை எல்லாவற்றையும் அவர் சீரும் சிறப்புமாய் முடித்து தன் ஜீவனை விட்டதை பார்க்கிறோம். அப்ப ரெண்டுமே இந்த உலகத்துல முக்கியமான ஒரு காரியம். பக்தி இல்லாமல் கிரியை இல்லை, கிரியை இல்லாமல் பக்தி இல்லை. ரெண்டுமே இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்யவே முடியாது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். அந்த பக்தி வைராக்கியத்தோட ஒருத்தங்க எங்க சபையில அவங்க இருக்கிறது நான் சொல்றேன். அந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு வியாதி வந்தாலும் அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போற அந்த பழக்கமே கிடையாது. அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகவே மாட்டாங்க. என்னன்னா, அவங்களுக்கு நிறைய வியாதி வந்த உடனே
அந்த மருத்துவமனைக்கு போகணும்னு அந்த எண்ணமே வரவே வராது. என் பக்கத்துலேயே ஒரு இருப்பாங்க, அவங்க ஆலயத்தில் இருக்கும்போது அவங்க மூக்குலேருந்து ரத்தம் வரும், வீட்டில் இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவங்க வாயிலேருந்து ரத்தம் வரும். இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த பக்தி வைராக்கியத்தோட என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாத்திரை மருந்தே சாப்பிடவே மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கு. கிரியையினால நிறைய பேர் கிரியையினால என்ன பண்றாங்க, ரொம்ப ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருப்பாங்க, திருப்பி திடீர்னு வந்து வராம போயிடுவாங்க, அந்த பாதியிலே நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. வேலைகளை செய்வதற்கு ஆண்டவருடைய வேலை என்னவோ அதை சரியான முறையை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிரியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை எல்லாம் நம்ம செய்யும் போது இரண்டுமே நமக்கு தேவை. மனிதராய் இருக்கிற ஆண்டவர் எப்படி நடந்தாரோ அது போல நாமும் அவரை பின்பற்றும் போது இரண்டு காரியத்தை சேர்ந்து நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்தியான வாழ்க்கையும் கிரியைகளும் நடக்கும்படியாய் நான் சொல்றேன். இரண்டு காரியம் நமக்கு தேவை. பக்தி இல்லாம கிரியை இல்லை, கிரியை இல்லாம பக்தி இல்லை. இரண்டும் நமக்கு திருச்சபையை நடத்துவதற்கு தேவைப்படுகிறது. இது தேவன் தான் இதை ஆசீர்வதித்து தருவாராக. எல்லாருக்கும் நன்றி. வந்து எல்லாரும் சொன்ன வார்த்தைகளுக்காக எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை ஞாபகம் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழும்படியாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி.